வணக்கம் நண்பர்களே. மனசே மனசை கவனி என்ற நிகழ்ச்சியின் 124வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த சில எபிசோட்ஸில் மன வாழ்க்கையை பற்றி பேசுகிறோம். மன வாழ்க்கை, மனநலம், மன வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் இந்த டாபிக் மன வாழ்க்கை பற்றி பேசும்பொழுது 16 கடமைகள் சொன்னேன். இந்த 16 கடமைகளும் கணவன் மனைவியும் சரிவர செஞ்சாங்கன்னா, பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா, அந்த 16 கடமைகளில் மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னேன். ஒவ்வொரு எபிசோடில் ஒவ்வொரு கடமை பற்றி பேசிட்டு வந்தேன். அந்த 16 கடமைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்தல் ஒரு கடமை, அப்புறம் குடும்பத்தை பராமரிக்கிறது, நிர்வாகம் செய்யுது, ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், அது ஒரு கடமை, குடும்பத்தின் பொருளாதாரத்தை பராமரிக்கிறது, அது ஒரு வகையான கடமை, அப்புறம் குடும்பத்துக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கறது, அப்புறம் எமோஷனல் நீட்ஸ், அதாவது குடும்பத்தார், அதாவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இருக்கிற அந்த உணர்வுபூர்வமான தேவைகளை பூர்த்தி செய்யறது, அது ஒரு கடமை. அதுக்கப்புறம் செக்ஷுவல் அண்ட் ஃபிசிக்கல் நீட்ஸை பற்றி சொன்னோம். அதாவது உடல் ரீதியாகவும் பாலுணர்வு ரீதியாகவும் கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற அந்த தேவைகளை பூர்த்தி செய்தல் ஒரு கடமை. வழிநடத்துதல், குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போகிறது ஒரு கடமை. குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது ஒரு கடமை. குடும்ப உறவுகளை பேணுதல், அதாவது மாமியார், மாமனார், அப்புறம் நாத்தனார், மற்றவங்களோட சேர்ந்து ஒன்றா இருக்கிறது, அதை மேம்படுத்துதல். பேச்சு தொடர்பு, அது ஒரு முக்கியமான கடமை. ஒத்துழைப்பு, மியூச்சுவல் கோஆபரேஷன், ஒருத்தர் கோஆபரேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பரஸ்பரம் ஒருத்தர் புரிதல், பரஸ்பரம் புரியுறது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ஒரு கடமை. அதுக்கப்புறம் கமிட்மெண்ட், ஒருத்தர் தன் முழுக்க அர்ப்பணித்தல். உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன், இந்த குடும்பத்துக்காக என்ன வேணா செய்யணும், 2 பேரும் நினைக்கிறது கணவன் மனைவி. அதுக்கப்புறம் இன்டிமசி, அதை பற்றி போன வாரம் பேசணும். நெருக்கம், உடல் ரீதியான மன ரீதியான நெருக்கம் ஒரு முக்கியமான கடமை. அதுக்கப்புறம் 16வது கடமை, கடைசியாக சொல்ல போகிற அந்த கடமை லவ் அண்ட் அஃபெக்ஷன், அன்பும் பாசமும். இந்த எபிசோடில் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பற்றி பேச போகிறோம். முக்கியமான ஒரு கடமை. 16 கடமைகளில் 16வது கடமையாக லவ் அண்ட் அஃபெக்ஷனை பற்றி நான் பேச போகிறேன், அன்பும் பாசமும். ஸோ இது இதோட இந்த கடமைகள் முடியுது. ஸோ 16 கடமைகளும் திரும்ப நீங்கள் போய் இந்த 16 எபிசோடும் திரும்பி பார்க்கலாம். ஒவ்வொரு எபிசோடாக பார்த்து அது நம்ம வாழ்க்கையில் இது என்ன நடக்குது, இது எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். இன்னைக்கு பேச வேண்டிய டாபிக் லவ் அண்ட் அஃபெக்ஷன் இன் மேரேஜ். ஒரு குடும்ப வாழ்க்கையில் அன்பும் பாசமும், அதை பற்றி பேசுவோம். முதல்ல அன்பும் பாசம்னா என்ன தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். அதில் என்ன பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கணும். இவ்வளோ சிம்பிளாக ஒரு 4 டாப்பிக்கில் இதை பேசி முடிச்சிடலாம். லவ் அண்ட் அஃபெக்ஷன், தமிழில் அன்பும் பாசமும். இதுக்கு டெஃபினேஷன், லவ் அஃபெக்ஷனுமே ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். ஒரு மனிதர்களுடைய உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். லவ் அண்ட் காமன், அதாவது ஒரு தாய் குழந்தை மேலே வச்சிருக்கிற அன்பு, கணவன் மனைவி மேலே வச்சிருக்கிற அன்பு, சகோதர பாசம், சகோதரத்துக்குள்ள அன்பு, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு, அஃபெக்ஷன். இது எல்லாமே அன்பும் பாசமும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்றைய நிகழ்ச்சியில், இந்த எபிசோடில் அன்பும் பாசமும் குடும்பத்தில் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பும் பாசம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அன்பு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம், பாசம் உணர்வுபூர்வமான விஷயம். இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? இப்போ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் சரி, புக்குகள் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, பல வகையான டிஃபைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சில நேரங்களில் பார்க்கும்பொழுது ரெண்டும் ஒன்று தானான்னு தோணும். ஒரு சின்ன சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கலாம், ஒரு சிறிய வேறுபாடு இருக்கலாம். தவிர ரெண்டும் ஒரு வகையில் பார்க்க போனால் ஒரே மாதிரி உணர்வுகள் தான். லவ்ன்றது பெர்மனண்ட்டாக இருக்குது அந்த உணர்வு, அன்புன்றது பெர்மனண்ட், அதாவது நிரந்தரமான ஒரு உணர்வு. அந்த அன்பு அவங்களோட பேசும்போது அந்த உணர்வு வரலாம், அவங்கள பார்க்கும்போது அந்த உணர்வு வரலாம், அவங்கள பற்றி நினைக்கும் போது அந்த உணர்வு வரலாம். இது ஒரு டீப்பான விஷயம், ஒரு ஆழமான ஒரு விஷயம், உள் மனசில் ஆழமாக இருக்கிற ஒரு வகையான உணர்வு தான் அன்புன்னு சொல்கிறோம். பாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாசம் அதுதான், பாசமும் ஒரு உணர்வு தான். பட் அது அன்பை விட கொஞ்சம் மேலோட்டமானது, அன்பை விட டெம்பரரியானது. பாசம்னா பாசக்கார தம்பியோ, பாசக்கார அண்ணனோ, பாசக்கார பையன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாசம் வெளிப்படுத்துதல், அதாவது ஒரு ஷார்ட் பீரியட் வெளிப்படுத்தி இந்த பாசம் அடக்கி வச்சிருவோம்.
அன்பு தொடர்ந்து இருக்கின்றே இருக்க வேண்டியது. அன்பும் பாசமும் ஒன்று கைகோர்த்து போகக்கூடிய ஒரு விஷயம். அன்பு இருந்தால் பாசம் இருக்கும், பாசம் இருந்தால் அன்பு இருக்கும். ரெண்டுமே ஒன்றோடு சேர்ந்தது. இந்த அன்பும் பாசமும், இந்த உணர்வு ரொம்ப முக்கியமான ஒரு உணர்வு. காதலும் ஒரு வகையான அன்பு தான். காதலுக்கு தனியாக ஒரு எபிசோடை பண்ணியிருக்கோம், அது பாருங்கள். ஒரு 1/2 மணி நேரம் அதை பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். காதலை பற்றி, அதனுடைய விளக்கம் என்ன, அது என்ன நடக்குது காலத்தில், அது மனோரீதியாக என்ன நடக்குது, அதை பற்றியெல்லாம் ஒரு தனி எபிசோடே போட்டிருக்கோம். அந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இன்னைக்கு வந்து அன்பும் பாசம் மன வாழ்க்கையில் பேசப்போம். சரி, அன்பும் பாசமும் வந்து இது ஒரு ஃபீலிங்னு சொன்னேன். இது ஒரு உணர்வு, ஆழமான உணர்வுன்னு சொன்னேன். லவ் அஃபெக்ஷனை வந்து தனித்தனியாக பிரித்து நிறைய நேரத்தில் பார்க்க முடியாது, ஒன்னோட ஒன்று இணைந்ததுன்னு சொன்னேன். சரி, இது எப்படி வெளிப்படுது? அஃபெக்ஷனும் லவ்வையும் எப்படி நம்ம காட்டுறோம் இல்லையா அப்படின்னா, சில வகையில் சில மொடாலிட்டின்னு சொல்லுவோம், சில வகையில் காட்டுறோம். ஒன்று வந்து எக்ஸ்பிரஷன், வெர்பல் எக்ஸ்பிரஷன் முக்கியம். வெர்பல் எக்ஸ்பிரஷன்னா பேச்சு தொடர்பு, மனைவி கணவனோட பேசுகிறதும் கணவன் மனைவியோட பேசுகிற அந்த பேச்சிலேயே அன்பும் பாசமும் வெளிப்படலாம். எப்படி பேச்சு எக்ஸ்பிரஷன், அதாவது கம்யூனிகேஷன் சொல்கிறேன் இல்லையா, அது வந்து வெர்பலாகவும் இருக்கலாம், நான் வெர்பலாகவும் இருக்கலாம். வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்கள நம்மளுடைய அன்பையும் பாசத்தையும் வாய்மொழியாக வெளிப்படுத்துது. அதுக்குன்னு காலையில் கூப்பிட்டு மனைவி உட்கார வச்சு நான் அன்பை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி அன்பே கண்ணே கனியமுதே ஆரமுதே அப்படின்னு சொல்லிட்டு பேசணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள், அவங்கள புரிஞ்சுக்கிற விஷயங்கள்ல அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வெர்பலாக எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணீங்க, அதில் உள் மனசில் அன்பு அதிகமாக இருந்ததுன்னா, மனசில் அன்பு அதிகமாக இருந்தால் அந்த வெர்பல் எக்ஸ்பிரஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறி வரும். அந்த வெர்பல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப முக்கியம். அடிப்படையாக அன்பும் பாசமும் இருக்கணும். அந்த அன்பும் பாசையும் கட்டுப்படுத்தாமல் வெர்பலாக அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஒரு வழி, அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்துதல், அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிறது. அடுத்தது வந்து நேரம் செலவிடுதல். ஒருத்தர் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் நேரம் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. இப்போ வந்து நிறைய நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுச்சு. வேலை இருக்குது, குழந்தைகளை படிக்க வைக்கணும், அப்புறம் நம்மளுக்கு சோஷியல் மீடியா இருக்குது. வாட்ஸ்அப்பில் போய் ஒரு 15 குரூப்புக்கு ஆன்சர் பண்ணணும். அப்போ காலையில் வச்சு ஒரு 15 குரூப்பில் குட் மார்னிங் போடணும். அப்புறம் அதில் ஒரு 5 பேருக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி அவங்களுக்கு சொல்லணும், இன்னொரு 6 பேருக்கு வந்து பர்த்டே அவங்களுக்கு பர்த்டே சொல்லணும். இதுலேயே நம்மளுக்கு டைம் நிறைய போயிடுது. இந்த மாதிரி டைம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கணவன் மனைவியும் ஒன்றா இருந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அளவுலாவி பேசுகிறோம் இல்லையா, அந்த டைம் ரொம்ப முக்கியம். டைம்னு சொல்லும் பொழுது அந்த டைமோடைய குவாலிட்டி ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேர்த்தியாக அந்த டைமை நம்ம அந்த நேரத்தை மனைவியோட இல்லாட்டி கணவனோட செலவு பண்ணுறோமோ, அதுவும் அன்பை வந்து வெளிப்படுத்தும், அன்பை வந்து ஊக்குவிக்கும். குவாலிட்டி டைம் ரொம்ப முக்கியம். அப்புறம் சின்ன சின்ன கெஸ்டர்ஸ்னா சமிக்கைகள்னு சொல்லலாம். எப்படின்னா கிஃப்ட் கொடுக்குறது ஒரு சமிக்கை. ஒரு அவங்களுக்கு ஒரு ஆனிவர்சரி வருது, ஒரு பர்த்டே வருது, ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா அந்த கிஃப்ட் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிஃப்ட் ரொம்ப மெக்கானிக்கலாக வாங்குவாங்க. ரொட்டீனாக ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்துருவாங்க, வேறு கல்லெல்லாம் ஒரே புடவை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாமே யோசித்து வாங்கி கொடுக்குறது. அதை வந்து முன்னாடி யோசிக்க சில பேர் 1 வருஷத்துக்கு முன்னாடி யோசிப்பாங்க, எப்படி அந்த அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், இல்லை அவருக்கு என்ன பிடிக்கும், அவர் என்ன யூஸ் பண்ணுவார், நான் வாங்கி கொடுத்தா அதை டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு யோசித்து வாங்கி பிளான் பண்ணி கொடுக்குறது, ஒரு சர்ப்ரைஸோட கொடுக்குறது, இல்லை ஒரு அன்போடு கொடுக்குறது. இது எல்லாமே அன்பை வெளிப்படுத்துறதும் அன்பை ஊக்குவிக்கிறதாகவும் இருக்கும். அடுத்தது வந்து உடல் ரீதியான நெருக்கம். உடல் ரீதியான நெருக்கம்னா செக்ஸை பற்றி நான் சொல்ல, செக்ஸ் இல்லாமல் நான் செக்ஷுவல் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னு இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம கலாச்சாரத்தில், தமிழ் கலாச்சாரம் சரி, இந்திய கலாச்சாரத்திலும் சரி, அது கொஞ்சம் குறைச்சல். மற்றவங்க எதிர்க்க மனைவியை தொடர்றது கொஞ்சம் சங்கோச்சப்படுவோம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. இன்டர்நெட் இருக்குது, டிவிஸ் இருக்குது, சோஷியல் மீடியாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை மாற்றிட்டு வருது. யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் மோர் ஃபிசிக்கலி எக்ஸ்பிரஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் பழைய காலத்து ஆள்களோட. அந்த ஃபிசிக்கல் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே ஃபிசிக்கல் நான் சொல்கிறது வந்து முதவே சொன்ன மாதிரி செக்ஷுவல் எக்ஸ்பிரஷன்ஸில் நான் செக்ஷுவல் டச், அவங்கள கட்டி பிடிக்கிறது, கையை பிடிக்கிறது, அணைப்பது, அப்புறம் வந்து நடந்து போகும்போது ஒன்றா நடந்து போகிறது, இது எல்லாமே அன்பை வெளிப்படுத்தும், அன்பை ஊக்குவிக்கும். கிஸ் பண்ணுறது, நான் செக்ஷுவல் கிஸ்ன்னு இருக்கும். செக்ஸ்னா நான் கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லும்பொழுது உடனே லிப் லாக் கிஸ் வந்து மூச்சு இறைக்க அந்த ஒரு கிஸ்ஸை பற்றி நான் சொல்லலை. சாதாரணமாக மேலை நாட்டில் பார்த்தீங்கன்னா
கிஸ் வந்து ரொம்ப டே டு டே அஃபேராக இருக்கும். மற்ற விதத்தில் பண்ணத்தை பற்றி சமூகப்பட மாட்டேன். ஏன்னா அது செக்ஷுவல் கிடையாது, நான் செக்ஷுவல் செக்ஸ். ஒரு அப்பா குழந்தைக்கு கொடுக்குற கிஸ், இல்லை அம்மா மகளுக்கு கொடுக்குற கிஸ், அது மாதிரி பல வகையான அந்த 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 தொடு உணர்ச்சி இருக்கு இல்லையா, அந்த தொடருது, அது எல்லாமே நான் செக்ஷுவலாகவே அன்பை ஊக்குவிக்கும், அன்பை வெளிப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு 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 முக்கியமான அம்சம். வெர்பல் எக்ஸ்பிரஷன், அதாவது மொழி வாரியாக அவங்கள வந்து வெளிப்படுத்துறது, டைம் நிறைய செலவு பண்ணுறது ஒருத்தரோடு ஒருத்தர். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன சமிக்கைகள், வெகுமதிகள் வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் வந்து டச், தொடர்றது, உடல் ரீதியான நெருக்கம், இது எல்லாமே அன்பை வெளிப்படுத்தும், அன்பு ஊக்குவிக்கும். சரி, அன்பை வெளிப்படுத்தும் ஊக்குவிக்கும் சொல்கிறேன் இல்லையா. இந்த அன்பு பாசம் இது ரெண்டு தான் சேர்த்துக்கிட்டீங்கன்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து அடிப்படை அன்பு இருக்கணும், எல்லாருக்கும் அன்பு இருக்குன்னு நினச்சிக்குவேன். எல்லா கணவன் மனைவிக்கும் அன்பும் பாசம் இருக்கு. பட் சில நேரம் என்ன அஃபெக்ஷன் எக்ஸ்பிரஸ்ட், அஃபெக்ஷன் ரிசீவ்னு சொல்லுவோம். என்னுடைய பாசத்தை நான் எப்படி வெளிப்படுத்துகிறேன், சரியாக வெளிப்படுத்துகிறேன்னா அவங்களுக்கு போய் அந்த அந்த என்னுடைய பாசம் கம்யூனிகேட் ஆகுதா அப்படின்னு தோணுது. ரெண்டாவது வந்து அந்த வெளிப்படுற பாசத்தை நான் ரிசீவ் பண்ணுறேன்னா, அதை நான் வாங்கி கொள்கிறேனா, அதை நான் அதாவது அப்ரிஷியேட் பண்ணுறேனா, ஆஹா நம்ம மனைவி இவ்வளோ அன்பாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அன்பு மட்டும் இருந்தால் போகாது, அன்பை வந்து வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்த அன்பை வாங்கிக்கணும், வாங்கி அதை ரெசிப்ரோகேட் பண்ணணும், அதை திருப்பி கொடுக்கணும். இதுதான் ஒரு அதாவது ஒரு பண்டமாற்றுன்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற அன்பு வெளிப்படணும், வெளிப்படுற அன்பை இவர் ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணி இவருடைய அன்பை இவர் வெளிப்படுத்தணும், அதை அவங்க ரிசீவ் பண்ணணும். இப்போ வந்து ஒரு பந்து விளையாடுற மாதிரி இது தொடர்ந்து வாழ்க்கையில் நடக்கணும். இது தொடர்ந்து நடக்கும் பொழுது அந்த அன்பும் பாசமும் அதிகபட்சம் இருக்கும். அப்போ அன்பும் பாசம் அதிகபட்சமாக இருக்கும் பொழுது மனசில் ஒரு நிம்மதி இருக்கும், மற்ற எல்லா கடமைகளும் சரிவர நடக்கும், மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? இதுக்கு ஃபவுண்டேஷன் என்னென்ன பண்ணலாம்? அன்பு அதிகமாகிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? நம்பர் 1, கணவன் மனைவியும் மனைவி கணவன் சொல்றதையும் கேட்கணும். அவங்க சொல்கிற வார்த்தைகளை ஒரு ஒரு கவனத்தோடு கேட்க ஆரம்பிக்கணும். அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது நடுவில் பூந்து ஏதாவது சொல்லக்கூடாது, கட் பண்ணி பேசக்கூடாது. அவங்க சொல்கிறத கேட்கணும், முழுமையாக கேட்ட பிறகு ரெஸ்பாண்ட் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்கள், அவங்க வேண்டிய விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அவங்க சந்தோஷப்படுற விஷயங்களை செய்யலாம். எப்போதுமே நம்மளுடைய கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் டைம் ஏற்படுத்தி கொடுக்கணும், கால அவகாசங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எனக்கு இந்த வேலைலாம் இருக்கு, நான் அப்புறம் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்க வராங்கன்னா உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓகே உட்காந்து பேசுவோம் அப்படின்னு பேசணும். சின்ன 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 சர்ப்ரைசஸ், அதாவது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுற ப்ளசன்ட் சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, மனசில் வந்து ஒரு ஊகை வர மாதிரி ஒரு அதிர்ச்சி வைத்தியம், அதாவது சந்தோஷமான அதிர்ச்சிகள் கொடுக்கலாம். அப்புறம் இன்டிமசி ரொம்ப முக்கியம். போன எபிசோடில் பேசுனது ஒருத்தர் இருக்கிற அந்த இன்டிமேட் நெருக்கம், உணவு ரீதியாகவும் உடல் ரீதியாக இருக்கிற நெருக்கம் ரொம்ப முக்கியம். அன்பை பேணுறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் உன்னிப்பாக கவனம் செலுத்துறீங்கன்னு வச்சுங்க. கணவனுக்கு மனைவிக்கு என்ன பிடிக்கும், கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு உன்னிப்பாக கவனிச்சு அவருக்கு இது பிடிக்குமா அதை செஞ்சு கொடுப்போம், அதை வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் எடுத்து யோசித்து செய்கிறீங்க இல்லையா. அப்போ வந்து அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு தோணும், ஓஹோ இந்த அளவுக்கு நம்மளை பற்றி யோசிச்சிருக்காங்க. அது வந்து அன்பை இம்ப்ரூவ் பண்ணணும். கணவன் மனைவி 2 பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். நான் பெரிய ஆள், நான் தான் கணவன், நான் சொல்லதான் நீ எல்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறோம், அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் எப்படின்னா, கணவன் மனைவின்ற ஒரு 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 தளத்தை விட்டு ஒரு ஸ்டெப் மேலே போய் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுவோம். ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி ஃப்ரீயாக பேசுகிறோமோ, க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காரு வச்சுங்க, ரொம்ப வருஷமாக தெரியும், சின்ன வயசுலேருந்து தெரியும், அவர்கிட்ட எது இருந்தாலும் மனம் விட்டு பேசுவேன், எந்த ஒரு பிரச்சனை அவர்கிட்ட போய் பேசுவேன் அப்படின்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஃப்ரெண்டாக மனைவி ஆகிடுவாங்க, இல்லாட்டி கணவன் மனைவி ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அடுத்தது ஹெல்ப் பண்ண வேண்டியது, பல வகையில் ஹெல்ப் பண்ணலாம். ப்ரொஃபஷனலாக ஹெல்ப் பண்ணுறது, அவங்க வேலை செய்கிறதா இருந்தால், இல்லை அந்த எந்த ஒரு ஹெல்ப் கேட்குறாலும் செஞ்சு கொடுக்குறது, இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் அவங்களுடைய தனித்துவத்தை மதிக்கிறது,
அவங்களுக்கு இருக்கிற ப்ரைவசி, அவங்களுக்கு வந்து இது வந்து அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா அதை பற்றி ரொம்ப ப்ரோப் பண்ணி நீ சொல்லி தான் ஆகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு தே ஹேவ் ரைட் ஃபார் ப்ரைவசி. சில விஷயங்கள் அவங்களோட வச்சுக்கிறாங்கன்னா இருக்கட்டும், அவங்கள மாறி சொல்லலாம். அவங்கள அவங்க மேலே நம்பிக்கை வந்து ஒரு விஷயங்கள் சொல்லலாம், கணவனோ மனைவியோ. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். போய் டிமாண்ட் பண்ண வேண்டாம், ஒரு ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்கு அந்த இடம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்களே யோசித்து அந்த அந்த அதை சொல்லணுமா இல்லையா அப்படின்னு நீங்களும் யோசிச்சு சொல்லுங்கன்றதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறது, அதாவது நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது, அவங்க நல்லது பண்ணும் பொழுது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுது, ஓப்பனாக அப்ரிஷியேட் பண்ணுது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பித்தோம் வாழ்க்கையில். கல்யாணம் ஆரம்பத்திலே செஞ்சோன்னா ரொம்ப நல்லது, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே கோட்ஷிப்பு இல்லாட்டி என்கேஜ்மெண்ட் டைம்லேயே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டா ரொம்ப நல்லது. அது மாதிரி செய்யும் பொழுது அன்பும் பாசமும் அதிகமாகும். இந்த அன்பும் பாசமும் சொல்கிறேன் இல்லையா, இந்த அன்பும் பாசமும் 16வது கடமையாக போட்டிருக்கேன். ஏன்னா அந்த முதல் 15 கடமைகள் சரிவர செஞ்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பும் பாசமும் வந்துடும். அன்பு பாசம் பண்ணுறதுக்கு தனியாக நீங்கள் ஒன்று தனியாக போய் ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டாம், கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம், இல்லை போனால் நோட்ஸ் பார்க்க வேண்டாம். இந்த 16 கடமை இருக்கு இல்லையா, கடைசி கடமை அன்பும் பாசம் போட்டிருப்பேன், அதை விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருக்க 15 கடமைகளை பாருங்கள், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த கடமைகள் 15 கடமை நான் சரிவர பண்ணியிருக்கேனா, சரிவர பண்ணணும்னா அதை மாற்றுங்க. மனைவி என்னென்ன தவறிட்டாங்க, இந்த கடமையில் எது அவங்க சரி பண்ணல அப்படின்னா உடனே போய் சௌந்தரராஜன் சொன்னார், இந்த 15 கடமையில் 9 கடமை நீ சரி செய்யல அப்படின்னு போய் சேலஞ்ச் பண்ண வேண்டாம். அப்சர்வ் பண்ணுங்க, அப்புறம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த 15 ஒரு 6 கடமைகள் சரி சரி செய்யலையே மனைவி, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நான் தான் காரணமோ முதல் எண்ணம், இல்லை உங்களை அவங்க நிலையில இருத்தி பார்க்கறது, நான் அப்படி இருந்தால் நானும் அப்படி பண்ணி பண்ணுவோம், எம்பத்தைஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து பார்க்குறது. இது மாதிரி சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது அந்த 6 கடமைகள் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் உட்காந்து பேசுகிறீங்க இல்லையா, மனம் விட்டு அளவலாகும் பொழுது இதெல்லாம் பேசலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒரு பிஸ்னஸ் லைக்காக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஹர்ட் இல்லாமல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் சரி பண்ணிடலாம். அடுத்தது, ஏன் இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாமல் போகுது சில ஃபேமிலியில் ஒரு பக்கம் இருக்கும் லவ், ஒரு பக்கம் அஃபெக்ஷன், ரெண்டுமே இல்லாமல் போயிடலாம். ஒரு பக்கம் இருக்கலாம், ஒரு பக்கம் இல்லாமல் போகலாம். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஒருத்தருடைய ஆளுமை இருக்கு இல்லையா, சில ஆளுமைகள் வந்து இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரோவர்ட்னா கலகலகலாம் பேசிட்டே இருப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க. அவங்க வந்து ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவாங்க அவங்க மனசில் இருக்கிறத. ஓ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் ரிசர்வ்டாக இருப்பாங்க, அது தப்பு கிடையாது, அது ஒரு வகையான ஒரு ஆளுமை. அவங்க வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க, அளந்து பேசுவாங்க. ஆனால் மனசு அளவில் ஆழமான அன்பு இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், பட் வெளிப்படுத்த மாட்டாங்க. வெளிப்படுத்தாது அவங்களுடைய ஆளுமை, அவங்களுடைய நேச்சர் அது. அதனால் அந்த நேச்சர்னால அப்படி தோணும், அன்பா இல்லையோ அப்படின்ட்டு தோணும். நம்ம தான் பொறுமையாக இருந்து அவங்கள புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அதனால தான் கணவன் மனைவி ஆரம்ப கட்ட காலத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர் மாற்ற ட்ரை பண்ணக்கூடாது. அதில் தான் பிரச்சனையே அதிகமாக வர ஆரம்பிக்கும். நான் இந்த மாதிரி நான் நினைக்கிற மாதிரி அவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுறது, ஏன் நினைக்கிற மாதிரி அவர் இல்லையேன்னு அவரை மாற்றுறது. இது ரெண்டு பேரையும் மாற்றணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா 2 பேரும் மாற மாட்டாங்க, பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஸோ ஆளுமையை பொறுத்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறது, லவ் அஃபெக்ஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது மாறலாம். கல்யாணம் அதாவது அந்த மன வாழ்க்கையில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. அதை பற்றி நான் முன்னாடி சில எபிசோடில் பேசியிருக்கேன். இப்போ கல்யாணம் ஆன புதுசில் கணவன் மனைவி மட்டும் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் ஒரு குழந்தை வரும். குழந்தை ஒன்று அட்டென்ஷன் வந்து குழந்தை மேலே போக ஆரம்பிக்கும். மேரேஜ் நல்லா செட்டில் ஆகிருக்கும், வேறு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, குழந்தை மட்டும் பார்க்கணுன்ற ஒரு இருக்கும், வேலை குழந்தை வீடு அப்படின்ற போது அன்பு குறைஞ்ச மாதிரி தெரியும். பட் ஏன்னா அது ரிசீவ் பண்ணுறதுக்கு குறையிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அன்பு குறைஞ்சிடல, அவங்களுக்கு அட்டென்ஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு, குழந்தை முக்கியம், அதனால குழந்தை மேலே அட்டென்ஷன் இருக்கும். அதை வந்து அன்பையும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்பை பிரித்து கொடுத்தா 2 அன்பும் குறையிறது இல்லை, 2 அன்பும் அதிகமாகும், பட் ஒரு பக்கம் குறைஞ்ச மாதிரி தெரியலாம், அவ்வளோதான். அதனால் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் மேரேஜில் அன்பு ரிசீவ் பண்ணுறது குறைஞ்ச மாதிரி இருக்கும், பட் அது ஆக்சுவலாக அன்பு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அப்புறம் வந்து இன்டிமசி குறைய அன்பும் குறைய ஆரம்பிக்கும். ஃபிசிக்கல் இன்டிமசி, செக்ஷுவல் இன்டிமசி, எல்லா இன்டிமசியும் குறையுதுன்னா அன்பு குறைய ஆரம்பிக்கும். அன்பு குறைஞ்சா இன்டிமசி குறையும். ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ இன்டிமசியே குறைய ஆரம்பிச்சோம். எவ்வளோ நேரம் ஒன்றா இருக்க மாட்டாங்க, செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் குறைஞ்சிடும், ஃப்ரீக்வன்சி ஆஃப் செக்ஷுவல் கான்டாக்ட் குறைஞ்சிடும், எனக்கு எது தலைவதின்னு போய் படுத்துருவாங்க, எதுவுமே வேண்டான்னுவாங்க. ஸோ இன்டிமசி இது ரெண்டும் ஒருத்தர் சார்ந்தது. அன்பும் பாசம் இல்லைன்னா இன்டிமசி குறையலாம், இன்டிமசி குறைய ஆரம்பித்தா அன்பும் பாசம் குறையலாம்.
எல்லா மேரேஜும் இல்லை, எல்லா சுச்சுவேஷன் இல்லை, ஒரு சில நேரங்கள். அதே மாதிரி ஒரு 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 எப்போதுமே ஒரு பயம் இருக்குன்னு வச்சுங்க, இன்செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எதிர்காலம் என்ன ஆகுதோ, நம்மளுக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தால், நம்மளை வந்து நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் அன்பு குறைய ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த பயம் வந்து அன்போட அதிகமாக அந்த எமோஷன் வந்துடும். அந்த உணர்வு பயம் வந்து மற்ற உணர்வுகள்லாம் குறைச்சிடும், இல்லாட்டி அதாவது வெளியே தள்ளிடும். ஸோ பயம் மட்டும் மனசில் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலையும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லாமல் போயிடலாம். மனநோய்கள் இருந்தால், ஒரு சில மனநோய், எல்லா மனநோய்கள் இல்லை, பெரும்பாலான மனநோய்கள் நார்மலாக இருக்கலாம். ஒரு சில மனநோய்கள் வந்து எமோஷன்ஸை குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் மனச்சிதைவு நோய் ரொம்ப அதிகமான வருஷக்கணக்கில் இருந்து ரொம்ப அதிகமாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிற மனச்சிதைவு நோயில் வந்து எமோஷன்ஸ் குறைய ஆரம்பிச்சு. எமோஷன் பிளண்டிங்னு சொல்லுவோம். ஸ்கிசோஃப்ரினியா பற்றி தனியாக ஒரு எபிசோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி புரியும். அந்த மாதிரி நேரத்தில் அன்பு பாசம் இல்லாத மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சில காரணங்கள் எதனால் அன்பு பாசம் குறைஞ்சி போதோ, இல்லை எதனால் அன்பு பாசம் நம்ம ரிசீவ் பண்ண மாட்டோமோ, அதை எப்படி நம்ம உள்வாங்கிக்க முடியலையே அப்படின்ற ஒரு காரணம். அடுத்தது, இந்த அன்பு பாசமும் சில மேரேஜில் இல்லைன்றீங்க, இல்லை அது காரணம்னு சொல்லிட்டீங்க. சரி, அன்பு பாசம்லாம் இல்லைன்னா என்ன சார், இல்லாமல் அப்படியே போக வேண்டியது தானே வாழ்க்கையில். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், குழந்தைகளை பார்ப்போம், வந்து தூங்குவோம், அழிஞ்சு போவோம், ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவோம். அன்பு பாசம் எதுக்கு ஃபேமிலியில் அப்படின்னா அதனுடைய எஃபெக்ட் என்ன? ஃபேமிலி லவ் அண்ட் அஃபெக்ஷன் இல்லைன்னா எஃபெக்ட் என்ன ஆகும்னா, அந்த அந்த கணவனுக்கு மனைவிக்கும் யார் அதிகமாக அன்பு இல்லைன்னு நினைக்கிறாங்களோ, என் கணவர் என் மீது அன்பா இல்லை அப்படின்னு நினைச்சா அந்த மனைவியினுடைய மனசில் ஒரு வெற்றிடம் இருக்கும், ஒரு தனிமை வந்துடும், ஒரு லோன்லினஸ் ஆங்கிலத்தில். அதாவது யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளுக்குன்னு யாரும் இல்லையே, நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா போய் பேசுறதுக்கு ஆள் இல்லையே. கணவன் தான் இருக்காரு, குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைகிட்ட போய் பிரச்சனை பேச முடியாது. கணவன் இருக்கார், கணவன்கிட்ட அன்பா இல்லையே, நம்ம சொல்லத்தை ஏற்றுக்குவாரா, நம்மளை சொல்லத்து கவனிப்பாரா, நம்ம சொல்லத்தை புரிஞ்சுக்குவாரா அப்படின்ற ஒரு லோன்லினஸ் வந்துடும். அப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருந்தாலும் அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது கணவனோ மனைவியோ 2 பேருக்கு நடக்கலாம். இந்த தனிமையில் இருக்கிற ஃபீலிங் வந்துட்டா மன அழுத்தம் அதிகமாகலாம். ரொம்ப அதாவது ஒரு மனசில் வந்து மன அழுத்தம் அதிகமாகி ஒரு பாரத்தை சுமக்கிற மாதிரி இருக்கும். எப்போதுமே மனசில் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும், உறுத்திட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கும்பொழுது என்ன ஆனால் ஃபிசிக்கல் கான்டாக்ட் குறைய ஆரம்பிச்சு, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இன்டிமசி குறைய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த இன்டிமசி வந்து என்ன ஒரு வகையில் அந்த டென்ஷனை குறைக்கிற விஷயம். அது கணவன் மனையோடு இருக்க அந்த உணர்வுபூர்வமான உடல் ரீதியான நெருக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக டென்ஷனையும் ஆங்ஸைட்டியும் குறைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அன்பும் பாசம் இல்லாத ஒரு மேரேஜில், மன வாழ்க்கையில் இந்த இன்டிமேசி குறையிறதால டென்ஷன் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து சில சமயம் ஏங்குவாங்க, கணவனும் மனைவியும் ஏங்குவாங்க, நம்மளை தொடமாட்டாங்களா, நம்ம அவங்களோட இன்னைக்கு உறவு வச்சுக்க முடியாதா, இல்லை அவங்க வந்து நம்ம கையை பிடிக்க மாட்டாங்களா, அணைக்க மாட்டாங்களா, தொட மாட்டாங்களான்ற ஒரு அதாவது அந்த தொடு உணர்வே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளை கணவர் அணைக்க மாட்டுறாரே, அடுத்த நாள் நம்மளை தொட மாட்டுறாரே, இல்லை கணவர் அப்படிங்களா, மனைவி நம்மளை இது மாதிரி பண்ணுறாங்களே, நம்மளை விட்டு வெளியே போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அன்பும் பாசம் குறைய அதுக்கப்புறம் வந்து அந்த பயம் சொன்னேன் இல்லையா, அந்த பயம் எல்லாத்துலேயும் வர ஆரம்பிக்கும். அந்த பயம் வந்து கணவன் மனைவி உறவு ரீதியான பயம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைனான்ஷியல் பயம் வரலாம். நம்ம கணவர் நம்மகிட்ட அன்பா இல்லையே, நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எப்படி வாழ்வோம், நம்மளுக்கு யார் பார்ப்பாங்க அப்படின்ற பயம் வரலாம். இந்த 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 டென்ஷன், இந்த ஆங்ஸைட்டி வந்து மற்றவங்ககிட்டையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது கணவன்கிட்ட எங்கள் அம்மாவை பற்றி பேசலாமா, பயமாக இருக்குது, எதுக்கு அவரை தப்பாக எடுத்துக்கோறோம் அப்படின்னு இருக்கும். இது மாதிரி ஆங்ஸைட்டி, அந்த ஒரு மனத்தில் சோகலாம் அதிகமாக ஒரு 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 சோர்வு வந்துடும். மனசில் மட்டும் இல்லாமல் உடம்புலையும் ஒரு சோர்வு வந்துடும். வேலை செய்யறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் ஏன்ச்சா இன்றைக்கி நாளை எப்படி கடத்த போகிறோம், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு எப்படி நம்ம லஞ்ச் பண்ண போகிறோம், மறுநாள் முடியாதோ அப்படின்ற ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிக்கும். மனசுலையும் உடல்லையும் சோர்வு வர ஆரம்பிக்கலாம். அடிக்கடி சோர்ந்து போய் படுத்து நம்ம போல தோண இருக்கும். அப்புறம் வந்து தன்னை பற்றியே நெகட்டிவாக யோசிப்பாங்க. அதாவது மனைவி வந்து அன்பா நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம நல்லா இல்லையோ, நம்ம ஸ்மார்ட்டாக இல்லையோ, நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணது சரியில்லையோ, நம்ம லுக்கு சரியில்லையோ, நம்ம இப்படி இருக்கோமா அப்படின்னு அதே மாதிரி மனைவி நினைக்க ஆரம்பிக்கலாம். எனக்கு வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் குறைஞ்சி போச்சோ, என்னுடைய அந்த ஃபிகர் வந்து கணவனுக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லையோ,
வேறு யாரும் மேலேயோ விருப்பப்படுவாரோ, ஏன்னா நான் அசிங்கமாக இருக்கேன்னு. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, இருந்தால் அவங்க மனசில் அப்படி நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அந்த பாடியில் சேஞ்சஸ் சொல்லும், பாடியில் இமேஜ் சேஞ்சஸ் சொல்லும். அதாவது தன்னை பற்றி குறைவாக நினைப்பாங்க. நான் இப்படி இருக்கேன், நான் எனக்கு தொப்பை வந்துடுச்சு, இல்லை நான் உயரமாக இருக்கேன், நான் குள்ளமாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன் அப்படின்ற பல வகையான எண்ணங்கள். இது எல்லாமே தவறான எண்ணங்கள். இது எல்லாமே வந்து அவங்க மனசில் இருக்கிற அந்த சோர்வுனால் வருது. அந்த 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 எண்ணங்கள் வந்து மாற ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த அந்த மன சோர்வு இருக்கும் பொழுது, மனசில் அந்த டென்ஷன் இருக்கும்போது தன் உடலை பற்றி, தன்னை பற்றி நெகட்டிவ் இமேஜ் வர ஆரம்பிச்சோம். தன்னை பற்றியே ரொம்ப வந்து கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. நம்ம நல்லா இல்லை, நம்ம அழகாக இல்லை, நம்ம கவர்ச்சிகரமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வர ஆரம்பிக்கலாம். ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி. இது வந்து பாடி இமேஜ் டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவோம். பல காரணங்களில் வரலாம். அன்பு பாசம் இல்லாத குடும்பத்திலையும் அதிகமாக வர ஆரம்பிக்கலாம். அதனால கோபம் வர ஆரம்பிக்கலாம். வெறுப்பு, கோபம், சட்டுன்னு எரிஞ்சு விழுத்து, பொறுமை குறைஞ்சி போகலாம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் ஆரம்பிக்கலாம். கான்ஸ்டன்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரலாம், வாக்குவாதம் அதிகமாகலாம், சண்டை போட ஆரம்பிக்கலாம், குழந்தைக்கு முன்னாடி சண்டை போட ஆரம்பிக்கலாம், ஏன் சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் வரலாம், டைவர்ஸ் வாங்கிக்கலாம் என்ற எண்ணம் வரலாம். இதெல்லாம் பல வகையான காம்ப்ளிகேஷன்ஸ். இது எல்லாமே அன்பு பாசமும் இல்லாத ஒரு மன வாழ்க்கையில் ஏற்படலாம். பட் இது அன்பு பாசம் 16 கடமைகள் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு கடமைகள் மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா டைவர்ஸ் இருக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. இந்த 16 கடமைகளில் எந்த அளவுக்கு கடமைகள் நம்ம தவறு செய்கிறோமோ, எந்த அளவுக்கு அந்த 16 கடமைகளை செய்யாமல் விட்டுறோமோ, அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகும். டைவர்ஸ் போகிறது பெரும்பாலான கடமைகள் சரியாக செய்யாமல், அது வந்து நம்ம சரியாக நிவர்த்தி பண்ணாமல், அதை வந்து அட்டன் பண்ணாமல், அதை பற்றி யோசித்து அதை சரி பண்ணாமல் விட்டுட்டு ஆர்குமெண்ட்ஸ் அதிகமாகி, சண்டைகள் அதிகமாகி, மற்றவங்க இதில் வந்து இன்வால்வ் ஆகி அப்படி போகும்போது தான் பிரிஞ்சு போகலாம். இல்லை வேறு சில பிரச்சனைகள் வரலாம். குடிப்பழக்கம் வந்துடலாம், போதை மருந்து பழக்கம் வந்துடலாம். இது மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது தான் கல்யாணம், அதாவது இந்த டைவர்ஸு, அதாவது மன வாழ்க்கை முறிவுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு எஃபெக்ட். அன்பும் பாசமும் இல்லாத ஒரு மன வாழ்க்கையில் இருக்கிற எஃபெக்ட். அடுத்தது வந்து இப்போ எஃபெக்டை பற்றி சொல்லிட்டீங்க, அன்பு பாசம் பற்றி சொல்லிட்டீங்க, அதனால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டீங்க. சரி, இது எப்படி சார் டீல் பண்ணுறது? இப்போ நான் வந்து கணவனாக இருக்கேன், மனைவி என்கிட்ட அன்பாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன்னா இது எப்படி நான் சமாளிப்பேன், என்ன பண்ணணும் நான் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். நீங்கள் நம்மளால் என்ன முடியும், இந்த அன்பும் பாசமும் இந்த மன வாழ்க்கையில் அதிகமாகிறதுக்கு என்னால் என்ன முடியும்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கணவன் வந்து மனைவி என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது, முதல்ல நான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதே மாதிரி மனைவி வந்து கணவன் என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கக்கூடாது, அதெல்லாம் பண்ணாதான்னு சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணேன், இதுக்கு நான் என்ன பண்ணணும், இது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். தன்னுடைய அந்த மன வாழ்க்கையின் சந்தோஷத்துக்கு நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு முதல்ல யோசிக்கணும். அஃப்கோர்ஸ் அவர் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும், இல்லாட்டி அந்த அம்மா பண்ண வேண்டிய நிறைய விஷயம் இருக்கும். பட் ஆரம்பம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும். அதாவது புரிதல், அப்புறம் வந்து அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். புரிதல் என்னன்னா, சரி நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை, அன்பு பாசம் நான் நினைச்ச அளவுக்கு இல்லை, இருக்குது 10% தான் இருக்குது, நான் 80% எதிர்பார்க்குறேன் அப்படி இல்லைன்றது முதல்ல வந்து புரிதல். அது மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம வந்துட்டோம், நம்ம மன வாழ்க்கையில் வந்துட்டோம் அப்படின்ற புரிதல் வேணும். அப்புறம் அதை ஒத்துக்கணும், ஆமாம் இது இருக்குது. அது ஒத்துக்கும் பொழுது தான் அடுத்தது என்ன செய்யலாம்னு தோணும். புரிஞ்சுக்கிட்டு அதை ஒத்துக்கிட்டீங்க, ஆமாம் பிரச்சனை இருக்குது, அன்பும் பாசம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற. அப்போ வந்து யோசிக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் கரெக்டாக பண்ணுறேன்னா. அஃபெக்ஷன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, நான் சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுக்கு புரியுதா நான் அவங்களோட அன்பாக இருக்கேன்னு, இல்லை நான் மனசில் கூட்டி வச்சுக்கிட்டு நான் பாட்டி என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அவங்க மனசில் பூச்சி அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு அதாவது புரிதல் வேணும் நம்மளுக்கு. அந்த புரிதல் வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். அடுத்தது அப்ரிஷியேட் பண்ணுறது, அவங்க பண்ணுற சில விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முதலே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா ஒதுக்கி வச்சுட்டு கணவன் மணி ஒன்றா சேர்ந்து இருக்குது, 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் கூட போகும் ஒரு நாளைக்கு, எவ்ரிடே அது மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒன்றா வெளியே போகிறது, வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே அவுட்டிங்க, செலவு பண்ணி தான் போகணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு பார்க்கு கூட போய்ட்டு வரலாம், பீச் கூட போய்ட்டு வரலாம். அண்ட் உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களை வந்து யோசித்து பாருங்கள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த மேரேஜுக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. அப்புறம் கம்யூனிகேட் பண்ணணும், வெர்பலாகவும் நான் வெர்பலாகவும். வெர்பலாக வந்து சாஃப்டாக ஒரு நல்ல மூடில் பேசுறது, ஃபிசிக்கலாக வந்து தொடுறது, அணைப்பது, இது எல்லாமே ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன்.
அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதை குறைஞ்சிங்க 2 பேருமே. அவங்க பண்ணாங்கன்னா அதை பொறுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள மாற்ற ட்ரை பண்ணுங்க. பட் உங்கள் சைடு இருந்து முதல்ல நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதை குறைச்சிக்கிங்க. அட்டென்ஷன், அதாவது அவங்களுக்கு வேண்டிய கவனத்தை கொடுங்க. சரி, அன்பா இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தை கொடுப்போம், நம்ம டைம் ஒதுக்குவோம், அதுக்காக அவங்களோட பேசுவோம் அப்படின்னு இதுக்காக பிரயத்தனைப்பட்டு பண்ணணும். அதாவது இதுக்காக ஒரு எஃபோர்ட் எடுத்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ண வேண்டியதுனா அடுத்தது வந்து கம்ப்ளைண்ட்டை குறைச்சிங்க. நீங்கள் அவங்கள பற்றி குறையே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அது மாதிரி அவங்க சொல்கிறாங்களா, பொறுத்துங்க, கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக மாற்றலான்னு ஒரு நம்பிக்கையோட பொறுத்துக்கிட்டு உங்கள் கம்ப்ளைண்ட்டை குறைச்சிங்க. அட்டென்ஷன், அவங்களுக்கு வேண்டிய கவனத்தை கொடுங்க. ரொம்ப யோசனை அதிகமாக வேண்டாம். ஏன் அவங்க வந்து என் மேலே அன்பா இல்லை, அதுக்கு இது காரணமா, நான் நல்லா இல்லையா, இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நெகட்டிவாக ஓவர் திங்கிங்கில் போயிட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பாசிட்டிவ் கான்வர்சேஷன் வச்சுங்க. ஒன்றா இருக்கும்பொழுது பேசும்பொழுது நெகட்டிவ் கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணணும், இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது கான்ஷியஸாக அவாய்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவாக, அதாவது ஒருத்தர் மேம்படுத்துகிற மாதிரி வந்து உரையாடல் இருக்கணும். அப்புறம் வந்து இன்டிமசி இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், போத் ஃபிசிக்கல் செக்ஷுவல் ரெண்டுத்தையும். அப்புறம் உங்கள் மேலே கவனம் செலுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட அன்பாயிருங்க. அன்பாருங்கன்னா சொல்கிறது ஒரு பாசத்தை வெளிப்படுத்துங்க. இதெல்லாம் செஞ்சோம் உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் முன்னேறலை அப்படியே இருக்கலாம், அப்போ நீங்கள் ஒரு கவுன்சிலரை பார்க்கலாம். இதுக்குன்னு தனியாக கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, மரைட்டல் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, மரைட்டல் தெரப்பிஸ் இருக்காங்க, மனநல மருத்துவர் போய் பார்த்து அவரு ரெஃபர் பண்ணுவார், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா போங்க அப்படின்னு. அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். பெரும்பாலான நேரத்தில் இந்த 16 கடமைகள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மனைவி கிட்ட போய் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன், இதை வந்து என்ன நம்ம ரெண்டு சேர்ந்து வந்து இதை ஹேண்டில் பண்ணுவோம், இந்த பிரச்சனையை தீர்க்க பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சாந்தமாக ஒரு நல்ல நேரத்தில் பேசுனீங்கன்னா பெரும்பாலான நேரத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம சரி பண்ணிடலாம், மன வாழ்க்கை சந்தோஷமாக்கலாம். நண்பர்களே, இந்த எபிசோடில் வந்து அன்பும் பாசமும்ன்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். அதாவது 16வது கடமையா. ஸோ இந்த எபிசோடோட 16 கடமைகளை சொல்லி முடிச்சிட்டேன். 16 கடமைகள். இந்த 16 கடமைகளும் ஒரு நோட் புக்கில் எழுதிட்டு யோசிங்க, இதெல்லாம் என்ன, நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு பார்க்கலாம். அதை வச்சு நீங்களே, நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் நம்ம வாழ்க்கை எப்படி அமைச்சுக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு. நம்ம வந்து யோசிக்க திறன் இல்லாதவங்களை எல்லாருமே நல்லா யோசிக்கிறோம். அந்த யோசனை வந்துட்டால் போதும். அந்த யோசனைக்கு வழி தான் நான் வகுத்து கொடுக்குறேன், ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். 16 கடமைகள் இருக்குது. இந்த 16 கடமைகளில் எது நான் மிஸ் பண்ணியிருக்கேன், எது நான் சரியாக செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி எது சரியில்லை, இல்லை அவர் எப்படி தான் சரியில்லைன்னு நீங்கள் செய்யலைன்னு நினைக்கிறத மனசில் வச்சுங்க. இப்போதைக்கு முதல்ல நீங்கள் மாற்ற ஆரம்பிங்க. நான் என்னென்ன கடமைகளை தவறணும் அதெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போவோம். அப்போ அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டே வராரு இவர், அப்போ நம்மளும் மாறுவோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆகையினால நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா உங்கள் மன வாழ்க்கையை சந்தோஷமுடையதாக ஆக்கலாம். இதோட இந்த கடமைகள் முடியுது. அடுத்த எபிசோடில் வந்து அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் வந்து மன வாழ்க்கையும் மனநோய்களும். மன வாழ்க்கையினால மனநோய் வருதா, மனநோய்கள் இருக்கிற ஒரு மன வாழ்க்கையில் யாராவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு மனநோய் இருந்தால் மன வாழ்க்கை எப்படி இருக்கும், என்ன பாதிப்பு, இல்லை என்ன பண்ணலாம், அதை பற்றி சில விஷயங்களை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்த எபிசோடில் மன வாழ்க்கையும் மனநோய்களும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.